இப்போ நெறைய யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வரோம். நெறைய Facebook, Instagram எல்லாத்துலயும் பார்த்துட்டு வரோம். எல்லாம் பார்த்தோன்னா 15 நாள், 20 நாள் கோழியாவே காட்டுறாங்க. ஏன் அவ்வளதான் வந்து கோழிய வந்து வளர்க்க முடியுமா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும், சார் எங்க பண்ணையில இப்போ ஒரு தருமபுரியில பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பண்ணை இருக்குங்க. 100 பண்ணையில 100 ஓனர்ஸ் 200 ஓனர் இருப்பாங்க. ஒரு பண்ணைக்கு 4 ஓனர் இருப்பாங்க. என்ன விஷயம்னா, ஒரு கஸ்டமர் வருவாங்க, வாங்கன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த சார் இது எங்க கோழிங்கன்னுவாங்க. திருப்பி இன்னொரு கஸ்டமர் அதே பார்ட்டி என்ன பண்ண இன்னொரு பண்ணைக்கு சார் இது எங்க கோழின்னுவாங்க. அதனால ஒரு கோழி ஓனர் 4ங்க. சரிங்களா? சரிங்க. இப்ப எதனால இத சொல்லப் போறேன்னா, மேக்ஸிமம் ஆன்லைன் ட்ரேடர்ஸ்ங்க அதிகம் ஆயிடுச்சுங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கும் லாபம் கிடையாதுங்க. ம், வாங்குறவங்களுக்கும் லாபம் கிடையாதுங்க. இடையில ம், ம், விக்கிறாங்க இல்லைங்களா? ம். அவங்களுக்கு தான் லாபம். சரிங்களா? சரி. எதனால இத சொல்லப் போறேன்னா, ஒரு சின்ன பண்ணையில ஒரு 100க்கு 20 அடி பண்ணையில ஒரு 5000 கோழி, ஒரு 24 குஞ்சு வளர்க்க முடியுங்க. ம். அதே கஸ்டமர் நான் 5000 கோழி மாசம் இந்த பண்ணையில வளர்த்துட்டாங்கன்னு கஸ்டமர் அதே 5000 கோழி வாங்கிட்டு போனா, அவங்களுக்கு லாபம்ன்னு பார்த்தீங்களா 0. அவங்க போட்ட முதல்ல லாஸு, அதுக்கு மேல அதனால கடனாளி ஆயிடுவாங்க. கண்டிப்பாக. ம், ம்.